வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ரூ. 3000 வந்து அ போனஸா வந்து அறிவிச்சிருக்காரு. அப்படி யாருக்கு அறிவிச்சிருக்காரு? என்னன்றது தான் நம்ம இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்களா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இது ரூ. 3000 வந்து அறிவிச்சிருக்காரு. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சி மற்றும் டி கேட்டகரியில இருக்கிற ஊழியர்களுக்கு தான் இந்த ரூ. 3000 போனஸ் வந்து அறிவிச்சிருக்காரு. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தாங்க. ரூ. 3000 வர்றது. ஆனா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பொங்கலுக்கு ரொக்கமா குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரூ. 3000 குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு குடுக்கல. இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 போனஸ் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை நம்ம தமிழ்நாட்ல அதிகமா வந்து பெரும்பாலும் கொண்டாடுறது பொங்கல் பண்டிகை தான். பொங்கல் பண்டிகை டைம்ல வந்து நெறையவே வந்து எல்லாரும் புத்தாடை உடுத்துறதுலேருந்து செலவும் அதிகமாவே இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ இந்த போனஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அமௌண்ட்டு தான் வரல. அது கூடிய சீக்கிரமே வந்து அந்த அமௌண்ட்டு அதுக்கான அரசாணை வந்து சீக்கிரமாவே நம்ம முதல்வர் அவர்கள் வந்து வெளியிடுவாரு. இத் இது ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 குடுக்க போறாரா? இல்ல 5000 குடுக்க போறாரான்னு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரமே அது அதுக்கான அரசாணை வந்து வெளிய வரும். இப்போதைக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்புக்கு மட்டும் 239 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முழு கரும்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.